அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான 9வது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்கள்லேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் அத்தனை போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது. மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவை நடுவுல வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். மனக்காரகனான சந்திரன் மிதுன ராசியில செஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகத்துல வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு மீனத்திலையும், ஞானக்காரகனான கேது கன்னியிலையும், சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில சஞ்சரிக்கிறாரு. தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சூரியன் தனுசு ராசியிலையும், புத்திசாலிதன மிக்க புதன் விருச்சிக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் சுக்கிரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. செவ்வாயோட பார்வை, வக்ர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரனும் வராரு. கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இந்த மார்கழி மாதத்துல புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாராக இருப்போம். இந்த ஆண்டில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மார்கழி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மீது குருவோட பார்வையும் பதியுது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா பகை கிரகம் வலிமையிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல காரியம் அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்கும். தேங்கி இருந்த காரியங்கள் இந்த மாதத்துல நடக்க தொடங்கும். திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் இதெல்லாமே வரும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல சேரும். உங்களுக்கு நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2025 அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த 2025க்கு இந்த மார்கழி மாதம் ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கறாரு மாத தொடக்கத்துல. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்கிரன். கும்பத்துக்கு போன பிறகும் கூட செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அதனால 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய், தன லாபாதிபதியான அவரு உங்க ராசிநாதன் சுக்கிரனை பார்க்கறது ஒரு அற்புதமான நேரம். இதே மாதிரி தாய் தந்தையருக்கு இருந்துட்டு வந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும். இதுவரைக்கும் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஆனா நோய் தீர்ந்தபாடில்ல, செலவு மட்டும் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். இந்த மாதம் ஓரளவு உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல செய்தி அப்படிங்கிறது இல்லத்தில் கிடைக்கும். தொழில் மூலமாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக பயணம் இந்த மாதத்தில் சென்று வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதத்தில் தொழிலெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிச்சு. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். இவ்வளவு காலமாக துலாம் ராசிக்காரர்கள் அவமானம், பொருளாதார ரீதியாக பிரச்சனை, கடன் ரீதியாக பிரச்சனை அப்படின்னு எல்லா வகையிலையும்
கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தவங்கள துலாம் ராசிக்காரர்களும் ஒருத்தவங்க தான். அடகு வைத்த நகைகளை எல்லாத்தையும் மீட்டு வர்றதுக்கு இந்த மாதம் பண வருவாய் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே உங்க ராசிக்கு 6க்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறும் பொழுது 6ஆம் இடம் அப்படின்னா எதிர்ப்பு, வியாதி, கடன் குறிக்கக்கூடிய இடம். அப்ப எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில இருந்துட்டு வந்த எதிரிகள் எல்லாமே உங்களை கண்டு விலகுவாங்க. இல்ல நண்பர்கள் போல இருந்து எதிரிகளாக மாறி இருந்தவங்க கூட இனிமேல் உங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களாக மாறுவாங்க. கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். உதிரி வருமானம் அப்படிங்கிறது வந்து சேரும் இந்த மாதத்துல. இதெல்லாம் குரு பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த கடன் பாக்கி தொகையை செலுத்தி முடிப்பீங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அகல கால் வைத்ததன் விளைவா அதனால ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கடன் வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம். அந்த சூழ்நிலை எல்லாமே இனிமேல் உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் அவர் வக்ரம் பெற்று இருக்கிறதால துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். கும்ப ராசிக்கு சுக்கிரன் மார்கழி மாதம் 15ஆம் தேதி போறாரு. உங்க ராசி நாதனாவும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். வேலை விஷயமாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், இல்ல வெளிநாடு சென்று கல்வி படிக்கணும், இல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். இல்ல அதை வித்துட்டு தொழில் தொடங்குவீங்க, இல்ல அதை வித்துட்டு ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இந்த மாதிரி சுப செய்திகளை, சுப செலவுகளை நீங்க செய்துக்கிறது நல்லது. நாடு மாற்றம், வீடு மாற்றம் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துட்டு வந்திருக்கும், அது இனிமேல் மறையும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பாதியில நின்ற பணிகளை எல்லாத்தையும் மீண்டும் தொடங்குவீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்கீடா இருந்தவங்களை விலகி வைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். கடகராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறாரு. அதோடு வக்ரமும் அடைய போறாரு செவ்வாய். உங்க ராசிக்கு தனலாபாதிபதியான செவ்வாய் வலிமை இழக்கிறதால திடீர்னு பண நெருக்கடி கூட ஒரு சில காலகட்டத்தில் வரலாம். இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா பணம் கைக்கு சேர்ந்துடும் உங்களுக்கு. சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதால வாழ்க்கை துணையால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணையிடம் மட்டும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய மாதம். குடும்பத்துல பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு கடினமா நீங்க உழைப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையை பராமரிக்கிறதுக்கு சற்று விட்டு கொடுத்து போறணும். விரயங்களை சமாளிக்கிறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளுறது நல்லது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்துக்கு வரும் பொழுது நன்மைகள் அதிகம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். புதிதா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. புதன் புத்தி கூர்மைக்கு அதிபதி அப்படிங்கறதால வேலையில உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும். புதிதா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பயணங்களால உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது அதிகமா உண்டு. பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்திருந்த தொகை இதுவரைக்கும் அடைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த தொகையை எப்படியாவது இந்த மாதத்துல நீங்க வாங்கிருவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லத்துல இருக்கிறவங்களும் பக்கபலமா இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உயரதிகாரிகளோட நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்குங்க. பெண்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் சுப செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகளால் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பெண்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையின் சொந்தங்களால் ஏற்பட்டு வருகிற மன வருத்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கும். அரசியல்வாதிகள்லாம் திடீரென கிடைத்த பதவியால் நீங்கள் சந்திச்சுட்டு வர்ற கெடுபிடி, நிர்பந்தம் இது எல்லாமே விலகி ஒரு சுமூகமான மனநிலைக்கு இந்த மாதத்துல நீங்க வரப்போறீங்க. இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. வாராகி அம்மன் வழிபாடு உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும். உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மார்கழி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்.